وعليكم السلام ورحمة الله وبركاته. إنا لله وإنا إليه راجعون. இறைவனுக்காகவே வாழுவோம். நம்முடைய திரும்புதல் இறைவனிடமே இருக்கிறது. தம்பி, இந்த உலக வாழ்வு ஒரே ஒரு முறை தரப்பட்ட ஒரு வாய்ப்பு தம்பி. நிரந்தரமான தண்டனையோ அல்லது நிரந்தரமான சுகத்தையோ இறைவன் தர்றதுக்காக ஒரு வாய்ப்பை வழங்கப்படுறது அந்த உலக வாழ்வு. இந்த பரீட்சை கூடத்துல எவன் பாஸ் பண்ணுவானோ அவன் தான் தம்பி வெற்றி பெறுவான். இல்லாட்டி நிரந்தரமான தண்டனை அனுபவிக்க நேரிடும். அந்த நம்ம ரூஹுவான அந்த ஆத்மாவுடைய கதவை அந்த மலக்கள் மூத்துந்தக்கூடிய வானவர்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் வந்து தட்டி அழைக்கக்கூடிய நேரம் வந்த உடனே அதுக்கு பிறகு கண்விழிச்சு அந்த ஆத்மா உணர்வு கொண்டு எந்தவித பலனும் இல்லை தம்பி. சாதாரணமா நமக்கு பழக்கப்பட்டு ஒவ்வொருத்தவங்களையும் இறந்துட்டாங்க, மரணிச்சுட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க ஏதோ சொல்லிட்டு கடந்து மீண்டும் இந்த உலக வாழ்வுக்கு நம்ம எல்லாரும் திரும்புறோம் தம்பி. யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகீஹ். மனிதனே, நீ இடைவிடாமல் பாடுபட்டு உன்னுடைய இறைவனிடம் சென்று கொண்டிருக்கக்கூடியவனாகவும் அவனை நீ சந்திக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம். மனிதனே, தயாளனான உன்னுடைய இறைவனின் விஷயத்தில் அவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை எது ஏமாற்றியது கேட்கிறது. இந்த உலக வாழ்வா, அதனுடைய அலங்காரமா, ஹலாலாக்கப்பட்ட ஒன்று கூட எப்பொழுது அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அவர்களுடைய ஈமான் வந்து வலிமை குன்றி போயிடும். தயவு கூர்ந்து தந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இறைவனை நினைவு கூறவும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் அதற்குள்ள ஒரு ஒரு பாகம்தான் நம்மளுடைய குடும்பமும். முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக உழைச்சி விட்டு இறைவன்கிட்ட வெற்றியை தேட முடியாது தம்பி. அதனால இறைவனுக்காகவே வாழணும். அவனால கட்டளையிடப்பட்ட ஒவ்வொரு விடயத்தையும் செஞ்சு ஆத்மார்த்தமா செய்து செயல்படுறதுக்கு முயற்சி செய்யுது தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த தம்பிக்கு இறைவன் சொர்க்கலோகத்தை வழங்கட்டும், அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். கொடுத்த வாய்ப்புகளை வீணடிச்ச கூடாது தம்பி. வீணடிக்கப்பட்ட பிறகு அந்த மரண வாசலுக்கு அந்த ஆத்மா வந்து நின்ற உடனே மன்னிப்பு கேட்டு கிடைக்காது தம்பி. அந்த மன்னிப்பு முன்கூட்டியே நம்மளுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துறது, இறைவனுடைய கட்டளைய நடைமுறைப்படுத்துவதை கொண்டுதான் இருக்குதே தவிர அதை பேசுவதை கொண்டு இல்லை தம்பி. சஹாபாக்களுடைய வாழ்க்கைய, மூத்தோர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுறதோ அல்லது பிற்காலத்துல வரப்போற நல்லடியார்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை பற்றி பேசுவதெல்லாம் நமக்கு வந்து எந்தவித பலனும் அளிக்காது தம்பி. குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா. ஒவ்வொரு ஆத்மாவும் தமது கர்ம வினையின் கரத்தில் அகப்பட்டதா இருக்கிறது. நம்மளுடைய செயலானது, நம்மளுடைய சிந்தனையானது நம்மளுடைய ஆத்மாவை பிடித்து கொண்டிருக்கிறது. வெறும் சிந்திச்சோம் பேசணுங்கிறது மட்டுமே இல்லாம இறைவனுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்தி மனிதகுலம் யாவருக்கும் நன்மைகளை செய்து அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை அமைச்சு கொடுக்கிறது தான் ஒரு பெரும் பங்கு ஓரிரை நம்பிக்கை கொண்டவனுக்கு. அதில் ஒரு சிறு பங்கு தான் குடும்பத்துடைய பங்கு தம்பி. தயவு கூர்ந்து மனித குலத்துடைய நன்மைக்கும் வாழுவோம். அது எல்லாத்துலயும் இறைவனுடைய திருப்பொருத்தம் இருக்குதாங்கக்கூடிய ஆய்வோடு வாழ்ந்து மரணிக்கிறது தம்பி. அந்த தம்பிக்கு இறைவன் மன்னிச்சு அவனுக்கு சொற்குலோகத்தை கொடுக்கட்டும். நம்ம எல்லாரும் அவனுக்காக துஆ செய்வோம், பிரார்த்திப்போம். இந்த ஒவ்வொரு மரணமும் நமக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு படிப்பினை தம்பி, நம்மளுடைய வாழ்வை நம்ம சரிப்படுத்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.